குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேயோட கண்டினியூஷன், அதாவது கடிகாரம், வாட்ச் ரிலேட்டடான டாபிக். கரெக்டாக கடிகாரம் தொடர்பான சம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு வட்டம் இருக்குது, வட்டமாக நினச்சிக்கோங்க. இது ஒரு கடிகாரம், ஓகேவா? இது ஒரு கடிகாரம். எப்படி போட்டாலும் வட்டம் கரெக்டாக வர மாட்டேங்குது. ஓகே, இது ஒரு கடிகாரம். இப்போ இதில் நமக்கு தெரியும், ஒரு ரவுண்ட் அப்படிங்கிறது மொத்தம் 360 டிகிரி. கரெக்டாக இதில் பாதி 180. இது ஓவராலாக வந்து கடிகாரம் வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும் டெய்லி. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இது அந்த மாதிரி. இது வந்து 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 1 2 3, இந்த இடத்துல 12, இங்கே 6, இங்கே வந்து 9 இருக்குன்னு வச்சுக்கலாம். 7 8 10 11 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதான் வந்து ஒரு வாட்ச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு இது இருக்குது. இதில் வந்து ஒரு 3 முள் இருக்கும். பெரிய முள் ஒன்று, சின்ன முள் ஒன்று, அதுக்கடுத்து எல்லாத்தோட கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி ஒரு முள் இருக்கும். அது வந்து ரொம்ப லைட்டாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த முள் வந்து நமக்கு தேவையில்லை, ரொம்ப லைட்டாக இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. நமக்கு எது 2 தேவை அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 முள் தான் நமக்கு தேவை. எது? ஹவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முள்ளும் மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முள் இருக்குது இல்லையா, அதை மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து நம்ம படிக்க போகிறோம். புரியுதா? நமக்கு தேவையானது ஹவர் அண்ட் மினிட். இந்த 2 முள் தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்போது இந்த 12லேருந்து 1 மொத்தமாக 360 டிகிரி. 12 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4ன்னு இருக்குல்ல, இது ஒவ்வொன்றுத்தையும் கிராஸ் பண்ணும்போது, அதாவது இந்த ஹவர் முள் வந்து இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறி மாறி வருது இல்லையா, அதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? 60 மினிட்ஸ் இருக்கும். கரெக்டு தானே? 1 ஹவர் கரெக்டாக. அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள டிகிரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஓகேங்களா? 30 டிகிரியாக ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது 12 கிட்ட வரும்போது 360 முடியும். அப்போ 360 டிவைட் பை 12, ஏன்னா 12 ஹவர்ஸ் அப்படிங்கிறது. அப்போது இந்த வாட்சோட ரொட்டேஷன், அப்போ 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த 30ன்னு நீங்கள் பிரிச்சிங்கன்னா மொத்தமாக 360 டிகிரி இருக்கும். இது உங்களுக்கு தெரியணும். அதாவது ஒரு முள், அந்த சின்ன முள் மூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து 30 டிகிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த 1க்குள்ளே எத்தனை இருக்குது? இது குட்டி குட்டிஸாக இருக்கும்ல, 1 2 3 இந்த மாதிரி ஒரு கோடெல்லாம் இருக்கும்ல, அது எத்தனை இருக்கும்? 5 கோடு இருக்கும். அந்த 5 கோடுக்குள்ளே ஒவ்வொரு கோடும் வந்து எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 6 டிகிரி டிஸ்டன்ஸில் இருக்கும். புரியுதா? ஒவ்வொன்றும் 6 டிகிரி. அதனால தான் 6 × 5 are 30 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஸோ இந்த வாட்சில் வர்ற இந்த டிகிரி வேல்யூஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு. கிளியரா? ஸோ அது எப்படின்னா 30 டிவைட் பை 5ன்னு போடும்போது நமக்கு வந்து 6 அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது இந்த வாட்ச் இவ்வளோ தான். அதுக்கடுத்து நான் சில டேட்டாஸ் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 ஃபார்முலாஸும் வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஹவர் இருக்கும் இல்லையா, ஹவர் இருக்கக்கூடிய முள்ளோட டிகிரி, ஹவரோட டிகிரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். அதுலேருந்து மைனஸ் மினிட்டோட டிகிரி. இதுதான் வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. அதாவது ஹவர்லேருந்து மினிட்டை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம், சம்ஸில் பார்ப்போம். எந்த ஒரு நேரத்துலையும் மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடைப்பட்ட ஒரு கோணம் வந்து கண்டுபிடிக்கணும்னா அது இதுதான் ஃபார்முலா. புரியுதா?
அதாவது ஹவரில் இருக்கிற டிகிரிக்கும் மினிட்டில் இருக்கிற டிகிரிக்கும் அது சென்டரில் எவ்வளோ டிகிரிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஹவர் டிகிரி மைனஸ் மினிட் டிகிரி அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போது இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியான ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ வந்து ஒரு கொஷினில் ஹவரை மட்டும் கொடுத்துட்டு, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து 6 மணிக்கு கடிகார முள் வந்து எந்த கோணத்தில் இருக்கும்னு கேட்பாங்க. புரியுதா? எந்த கோணத்தில் இருக்கும் 6 மணிக்கு இன்றைக்கி ஈவினிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், ஹவருக்கு ஹவராக வந்துச்சுன்னா, அதாவது மணி முள்ளாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலா ஈக்குவல் டு 30 டிகிரி இன்ட்டு டோட்டல் ஹவர்ஸ், 30 டிகிரி இன்ட்டு டோட்டல் ஹவர்ஸ் டிவைடட் பை 60. இதுதான் ஃபார்முலா. இப்போது ஹவரில் இப்போ 6 o'clockன்னு சொல்லிட்டேன் நான் ஈவினிங்கு. அப்போ 30 டிகிரி இன்ட்டு டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்னா அவன் எவ்வளோ கேட்டிருக்கானோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். புரியுதா? மென்ஷன் பண்ணிட்டு டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கடுத்து ரெண்டாவது நிமிடம், அதாவது மினிட்ஸ்க்கான முள்ளை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா ஒரே கொஷினில் ரெண்டும் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 மணி, மாலை 6 மணி 30 நிமிடம், அந்த 30 நிமிடத்தில் முள் வந்து எந்த கோணத்தில் இருக்கும் அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 6 டிகிரி இன்ட்டு அதர் மினிட்ஸ், 6 டிகிரி இன்ட்டு அதர் மினிட். இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் மேலே மொத்த மணி நேரம் அதுக்கு டிவைட் பை 60, இங்கே 6 டிகிரி இன்ட்டு அதர் மினிட். இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் நல்லா தெரியணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னாலே போதுமானது. அதுக்கடுத்து இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை வந்து டேரெக்டாகவே கொஷின்ஸில் கேட்பாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். இது டேரெக்டாக கொஷினில் வரும், தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எத்தனை டைம் வந்து 2 முள்ளும் ஒன்றோட ஒன்று பொருந்தும்னு கேட்பாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்ரி ஹவர்ஸ், ஓகேவா, ஹவு மெனி டைம்ஸ் வந்து ரெண்டுமே வந்து மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வாட்ச் வரைஞ்சோம்ல, அதில் ஒரு 2 முள்ளும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை எப்பெல்லாம் வந்து ஜாயின் பண்ணும், 2 முள்ளும் ஒரே இடத்துல நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒரு டைம். புரியுதா? அது அப்படியே ஒரு கண்டென்ட்டாக எழுதிக்கோங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை 2 முள்ளும் ஒன்றோட ஒன்று மேலே பொருந்துகிற மாதிரி நிற்கிறது எத்தனை டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு டைம் தான். கரெக்டு தானே? ஏன்னா மினிட்ஸ் முள்ளுங்கிறது பொறுமையாக வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் 15 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படியே வந்து திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கும். அப்போ ஒரு டைம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை இரு முட்களும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்துகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க. ரெண்டாவது, கடிகாரம் வாட்சை பொறுத்த வரைக்கும் 2 முள்ளும் ஒன்றோட ஒன்று வந்து நிற்கும்போது, இப்போ பெரிய முள் சின்ன முள் இப்படி 2 முள்ளும் ஒன்றோட ஒன்று வந்து நிற்கும்போது எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கும், ஒரே நேர்கோட்டில் இருக்கா? அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதே மாதிரி பெரிய முள் இப்படி இருக்குது, இது வாட்ச் அப்படின்னா பெரிய முள் வந்து இந்த பக்கம், ஆப்போசிட் சைடு சின்ன முள் இருக்குது. அப்பயும் எப்படி இருக்கும், நேர்கோட்டில் தான் இருக்கும். இந்த கண்டிஷன்லாம் நமக்கு தெரியணும்னு சொல்ல வராங்க. இது வந்து ஒரு பேசிக்கான கண்டிஷன் தான், அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்தது இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். ஒவ்வொரு 12 ஹவர்ஸ்க்கும், எவ்ரி 12 ஹவர்ஸ், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, எவ்ரி 12 ஹவர்ஸ் ஹவு மெனி டைம்ஸ், அந்த என்ன சொல்கிறது, எத்தனை டைம் வந்து மீட் பண்ணும் 2 முள்ளும் அப்படின்னு ஒரு கேள்வி. புரியுதா? எவ்ரி 12 ஹவர்ஸ், ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் 11 டைம் வந்து 2 முள்ளும் ஒன்றா மீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும், அதாவது 12 மணி நேரத்தில் எத்தனை தடவை 2 முள்ளும் ஒன்று மேலே ஒன்று பொருந்துகிற மாதிரி வந்து நிற்கும்னா 11 தடவை. இது வந்து டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் கேட்டிருக்காங்க. அதே எவ்ரி, இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினா. அடுத்தது எவ்ரி 24 ஹவர்ஸ், எவ்ரி 24 ஹவர்ஸில் எத்தனை டைம் 2 முள்ளும் ஒன்றா மீட் பண்ணோன்னா 22 டைம்ஸ்.
24 டைம்னு போட்டுறக்கூடாது, இங்கே 12ன்னு போட்டுறக்கூடாது, அப்போ தப்புன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இப்போது 7 நான் 6 வரைக்கும் விட்டுருங்க, 7லேருந்து திருப்பி நம்ம 1 போகும்போது என்ன ஆகும், 12ங்கிற நம்பரை நம்ம திருப்பி பார்ப்போம். 12லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம், திரும்பவும் நம்ம 12க்கே போவோம் முடிக்கும்போது. அப்போ அந்த 1 நம்ம வந்து மைனஸ் பண்ணிடணும். கரெக்டாக? அதே 24ன்னும் போது 2 டைம் ரொட்டேட் ஆகிறதுனால அந்த 2 நம்பர்ஸை மைனஸ் பண்ணிடுறோம். கரெக்டாக? அப்போது எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு 11 டைம்ஸ் வந்து 1 மேலே 1 பொருந்தும், எவ்ரி 24 ஹவர்ஸ்க்கு வந்து 22 டைம்ஸ் 1 மேலே 1 பொருந்தும். இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இப்போ சமீப காலகட்டத்தில் கேட்டதில்லை. ஆனால் டேரெக்டாக இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகள் இது ரெண்டுமே. புரியுதா? ஒவ்வொரு 12 மணி நேரத்திற்கும் எத்தனை முறை 2 முட்களும் ஒன்றாக மேற்பொருந்துகின்றன அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் எத்தனை முறை 2 முட்களும் ஒன்றாக மேற்பொருந்துகின்றன அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? இது ஒரு டைப். இதெல்லாம் டேரெக்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய கொஷின், இதில் மிஸ் பண்ணக்கூடாது. 24 அது வந்து 24ங்கிறது எப்படி கேட்கலாம், ஹவர்ஸ் கொடுக்காம ஒரு நாளில் கடிகாரத்தில் உள்ள 2 முட்களும் எத்தனை முறை மேற்பொருந்தும்னு கேட்டாலும் 22 தான். ஒரு நாள் 24 ஹவர் எப்படி கேட்டாலும் நீங்கள் தான் அந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அதுக்கடுத்து இப்போது 2 முள் இருக்குது, இப்போ 2 முள் இருக்குது நமக்கு தெரியும். இப்போ இங்கே ஒரு முள் இருக்குது, இங்கே ஒரு முள் இருக்குது. கரெக்டாக? இப்போ இது என்ன சொல்லுவோம் நம்ம, இது சின்ன முள் அப்படின்னா இது பெரிய முள்ளுனா இப்போ வந்து நம்ம 3 மணி ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? சின்னது பண்ணிடுறேன். இப்போ இது வந்து 3 o'clock அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குது, இது வந்து ஒரு செங்கோண முக்கோண ஷேப்பில் இருக்கா, இதை நம்ம ஜாயின் பண்ணோன்னா அப்போது செங்கோண முக்கோண ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ டிகிரியாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக? 90 டிகிரியில் செங்கோண அமைக்கும் போது இப்போ நீங்கள் 90 ஆட் பண்ணுங்கள், இங்கே வந்து ஒரு தடவை அமைக்கலாம், திரும்பி இங்கே வரலாம், அதுக்கடுத்து இங்கே வரலாம், இங்கே வரலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 4 தடவை 90 டிகிரியாக வரும். கரெக்டாக? அப்போது இதுக்கு இடையில் 90 டிகிரினா இதுக்கு இடையில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்குமா, 15 மினிட்ஸ். எவ்ரி 90 டிகிரிக்கும் 15 மினிட்ஸ் கேப் இருக்கும். புரியுதா? அது ஒரு கேள்வி, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது 2 முள்ளும் 90 டிகிரி அதாவது செங்கோணத்தில் விரிஞ்சிட்டு இருக்கும்போது அது வந்து இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னா 15 மினிட்ஸ். அதுவும் கேள்வியாக கேட்கலாம். அதே மாதிரி அடுத்த கேள்வி எப்படி கேட்கலாம், இதெல்லாம் வந்து டைரெக்டாக கான்செப்டில் இருந்தே கேட்குற கேள்விகள் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. அடுத்த கேள்வி என்னது அப்படின்னா, திரும்பவும் ஒரு கடிகாரத்தில் இப்போ வந்து இங்கே பெரிய முள் வந்து இங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. ஓகேவா? சின்ன முள் வந்து இங்கே நிற்கிது, இது பெரிய முள், இது சின்ன முள். இப்போ என்னது, ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக நிற்கிது அப்படின்னா நம்ம வந்து 6 o'clock அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஆப்போசிட்டாக நிற்குதுன்னா நம்ம வந்து 6 o'clock அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த டைமில் எவ்வளோ மினிட்ஸ் கேப் இருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 30 மினிட்ஸ், இந்த பக்கம் ஒரு 30 மினிட்ஸ். இது நமக்கு தெரியணும். கரெக்டாக? இது எவ்வளோ டிகிரிஸில் இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி. இந்த கான்செப்ட்லாம் நம்ம பேசிக் புரிதலோடு இருக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு இதை வச்சுக்கலாம், ஒரு கடிகாரம் வச்சுக்கலாம். இந்த கடிகாரத்தில் 2 முள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது பெரிய முள் ஒன்று, சின்ன முள் ஒன்று. சும்மா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே கொஷினாக நீங்கள் எழுதியிருக்கணும் நோட்டில். இப்போது 2 முள்ளும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ எப்படி செங்கோண முக்கோணத்தை வந்து அமைக்குது, இப்படி இருக்குது, இங்கே ஒரு செங்கோணம், இப்படி மாற்றி செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் இல்லையா? இந்த மாதிரி 12 மணி நேரத்தில் 12 ஹவர்ஸில் எத்தனை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்னு கேட்பாங்க. 12 ஹவர்ஸில் எத்தனை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. புரியுதா? 12 ஹவர்ஸில் எத்தனை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்னா 22. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை தடவை ஒன்று மேலே ஒன்று 12 ஹவர்ஸில் மீட் பண்ணோன்னா 11 டைம் தான். அதுவே எத்தனை தடவை செங்கோணத்தை அமைக்கும் 12 ஹவர்ஸில் அப்படின்னா 22 டைம்ஸு. அதுவே 24 ஹவர்ஸ் அதாவது பர் டேயில் எத்தனை தடவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னா
அதுக்கு பார்த்தீங்கன்னா 44 டைம்ஸ். இந்த கான்செப்டில் தெளிவாக இருக்கணும், இதில் டவுட்டே வரக்கூடாது. இது வரைக்கும் புரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். கிளியராக எல்லாருக்கும்? இது இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் புரிஞ்சதா எல்லாருக்கும்? இந்த மாதிரி மெத்தடில் சம் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. மாலை 6 மணியளவில் கடிகாரத்தில் மணிமுள் மற்றும் நிமிட முட்களுக்கு இடையேயான கோணம் என்ன? அதான் கேள்வி. மாலை 6 மணியளவில் கடிகாரத்தில் மணிமுள் மற்றும் நிமிட முட்களுக்கு இடையே என்ன கோணம்னு கேட்குறாங்க. அதாவது என்னன்னா, what will be the accurate angle between hands of a clock at 6 p.m. ஈவினிங் 6 p.m. எழுதினாலும் ஓகே, இல்லை 6 p.m. எழுதினாலும் ஓகே. இதுதான் கொஷின். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். எப்படி இதை சால்வ் பண்ணலான்னு பார்த்துட்டு. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணோம்? நமக்கு வந்து ஒரு கடிகாரம் இருக்குது அப்படின்னா அந்த கடிகாரத்தில் ஈவினிங் 6 o'clock அப்படிங்கிறது என்ன டிகிரியில் இருக்குன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். அப்போது மொத்தமாக 360 டிகிரினா 6 o'clockன்னும் போது என்ன இருக்கும்? பெரிய முள் வந்து 12 கிட்டையும் சின்ன முள் வந்து 6 கிட்டையும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரெண்டையும் ஆஃபாக பிரிக்கிற மாதிரி இருக்குது நமக்கு. அப்போ ஆஃப்னா என்னது? 180, 180 ஆட் பண்ணால் 360. அப்போ 180 தான் ஆன்சர். புரியுதா? இவ்வளோ தான். இது சால்வ் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை இதில். அடுத்த சம் பார்க்கலாமா? காலை 4:20 மணிக்கு மணி மற்றும் நிமிட முட்களுக்கிடையே காட்டும் கோணம் என்ன? காலை 4:20 மணிக்கு மணி மற்றும் நிமிட முட்களுக்கிடையே காட்டும் கோணம். இங்கிலீஷில் when the time is 4:20 a.m. the angle between the hands of the clock is. இப்போது நீங்கள் இந்த கேள்விக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன சொன்னால், அவருக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன்னா அதில் வந்து அவர் வந்து அப்ளை பண்ணுங்கள். மினிட்ஸ்க்கு சொன்ன ஃபார்முலாவில் மினிட்ஸ் எவ்வளோ இருக்குது? 20 மினிட்ஸ் இருக்குது. அதை கொண்டு போய் அதில் அப்ளை பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் போட்டுற முடியும். புரியுதா? இந்த கொஷினை நல்லா படிங்க. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஹவர்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? திரும்ப சொல்கிறேன், ஹவர்ஸை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா? 30 டிகிரி இன்ட்டு டோட்டல் ஹவர்ஸ் டிவைட் பை 60. இப்போ நமக்கு என்னது? 4.20ங்கிறது டோட்டல் ஹவர்ஸ். அப்போது 30 டிகிரியே நம்ம போட்டுறோம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி. இன்ட்டு 4 போடுறோம். நமக்கு 60 மினிட்ஸில் எவ்வளோ இருக்குது? 20 தான் இருக்குது. அதனால் 4 × 20 டிவைட் பை 60 அப்படின்னு போடுறோம். அதை வச்சு ஒரு ஆன்சர் வரும் அவருக்கு. அடுத்த ஸ்டெப் 2ல் மினிட்ஸுடைய டைமை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்? ஃபார்முலா 6 டிகிரி இன்ட்டு அதர் மினிட்ஸ்னால் என்னதுங்க? அங்கே எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4 hour 20 மினிட்ஸ்னால் அந்த 20 மினிட்ஸை மட்டும் எடுத்து 6 டிகிரி கூட மல்டிபிள் பண்ணால் 1 டிகிரி வரும். இப்போது கிடைச்ச 2 டிகிரியையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் அப்படிங்கிறது கிடைச்சிரும். புரியுதா? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். எல்லோரும் தெரியாதவங்க அப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன 3 ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி வரும். மொத்தம் 3 ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். 3 ஃபார்முலா தான் நம்ம இந்த சாப்டருக்கு பார்த்துருக்கோம். இந்த 3 ஃபார்முலாவும் நம்ம இப்போ வந்து பயன்படுத்த போகிறோம். எங்கெங்கே எது பயன்படுத்துகிறோங்கிறத பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து 2 காலமாக நான் பிரிச்சுக்கிறேன். இது வந்து ஸ்டெப் 1க்கு. ஸ்டெப் 1 இங்கே வந்து ஸ்டெப் 2 வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸ்டெப் 1 என்னது? எனக்கு அவர் கண்டுபிடிக்கணும். அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? ஈக்குவல் டு ஹவர் பொறுத்த வரைக்கும் ஹவர் ஈக்குவல் டு 30 டிகிரி இன்ட்டு
அதுக்கடுத்து டோட்டல் ஹவர்ஸ் டிவைடட் பை 60 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. இப்போது 30 டிகிரிங்கிறது ஃபார்முலாவில் இருக்குது, நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது இன்ட்டு டோட்டல் ஹவர் அப்படிங்கிறது எனக்கு என்னது 4 ஹவர்ஸ் இங்கே இருக்குது. பட் அது கூட 20 மினிட்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 60 மினிட்ஸ்க்கு பதிலாக 20 மினிட்ஸ் தான் வந்திருக்கு. அதனால் 20 டிவைட் பை 60 அப்படின்னு போட போகிறேன். புரியுதா? இப்போ என்ன, ஒரு 0க்கு ஒரு 0, 1 2s are 2, 3 2s are 6, 1 3s are 3, 10 3s are என்ன வந்துடும் 30 அப்படின்னு வந்துடும். கரெக்டா? அதுக்கடுத்து கரெக்டாக போட்டிருக்கோமா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக 1 20s are 20, 3 20s are 16 போடுறோம். இப்போ 30 டிகிரி இன்ட்டு 4 இன்ட்டு 1 டிவைட் பை 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 4ம் 3யும் இருக்குது, அதை 6ன்னு வச்சு கேன்சல் பண்ணிட்டேன். அப்படி பண்ண முடியாது. அதுக்கடுத்து இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இதை மல்டிபிள் பண்ணி 30 டிகிரி இன்ட்டு 4 3s are 12, 12 + 1 13 டிவைட் பை 3 அப்படின்னு கொண்டு வரணும். 13 டிவைட் பை 3 அப்படின்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம இதை இப்போ கேன்சல் பண்ணலாம். இதை என்ன பண்ணலாம், 1 3s are 3, 10 3s are 30 அப்படின்னு போட்டு கடைசியாக இதை வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 130ன்னு வரும். இதுதான் இதுக்கான எக்ஸாக்டான ஆன்சர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ இங்கே என்ன நமக்கு ஃபார்முலா, மினிட்ஸ்க்கு 6 டிகிரி இன்ட்டு அதர் மினிட்ஸ். அதர் மினிட்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும் நமக்கு, இங்கே 6 டிகிரி இன்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மல்டிபிள் பண்ணோம். பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 6 2s are 12, ஒரு 0, 120 மினிட்ஸ். அங்கே 130 அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இடைப்பட்ட கோணம் அப்படிங்கிறது. அப்போது 130 டிகிரி மைனஸ் 120 டிகிரி ஈக்குவல் டு 10 டிகிரி. இதுதான் இதோடைய ஆன்சர். புரியுதா? இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணம் அப்படிங்கிறது 10 டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி நம்ம எழுதும்போது கரெக்டாக எழுதலைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த இடத்துல ஃபார்முலா மெத்தடை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல அதுதான் வந்து மிஸ்டேக் ஆகும். மற்றபடி எதுவும் மிஸ்டேக் ஆக வாய்ப்பு கிடையாது. அடுத்த சம் வந்து இதே கொஷினை 8:24 அப்படிங்கிற ஏஎம்மாக மாற்றிக்கோங்க. காலையில் 8:24 இருக்கும்போது எந்த டிகிரியில் திரும்பி நிற்கும் முள்ளு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். இந்த கொஷினோட ஆன்சர் 108 கரெக்டான ஆன்சர். எல்லாருக்கும் வந்துச்சா? யாருக்காவது டவுட் இருக்கா? இன்னும் வந்தனா கமெண்ட் பண்ணல. சுரேஷ் நீங்கள் இன்னும் கமெண்ட் பண்ணல. காயத்ரி, எல்லாருக்கும் கிளியர் ஆகிடுச்சா? இது நமக்கு சின்ன ஸ்க்ரீனாக இருக்கிறதுனால அது கரெக்டாக பெண்ணும் எழுத மாட்டேங்குதா, கரெக்டாக சால்வ் பண்ண முடியல. சரி, ஓகே, நம்ம அடுத்த சம் போயிடலாம். நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. என்னென்னா, டே பிஃபோர், நோட் பண்ணிக்கோங்க, இதை இங்கிலீஷ்லேயே நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இந்த கேள்வி இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால் கேட்டாலும் அப்படி தான் கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ப்ராக்கெட்டில் கேள்வியாக கொடுத்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. எஸ்டர்டேக்கும் டுமாரோக்கும் நிறைய பேருக்கு 50 வயசு ஆகிறவங்களுக்கு கூட வித்தியாசம் தெரியாது. இன்னமும் அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் இந்த கேள்வி கேட்குறேன். இது இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. ஓகேவா? டே பிஃபோர் எஸ்டர்டே இஸ் வெனஸ்டே. தென் அவ்வளோதான். டே பிஃபோர் எஸ்டர்டே இஸ் வெனஸ்டே. டே ஆஃப்டர் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் வாட்? இதான் கேள்வி. டே பிஃபோர் எஸ்டர்டே இஸ் வெனஸ்டே. டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் வாட்? யார் இது கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம்.
ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்ப்போம். இன்றைக்கி வந்து என்ன டே அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம டுடே அப்படின்னு சொல்கிறோம். டுடே, இன்றைக்குங்கிறத டுடே. நேற்றுங்கிறது எஸ்டர்டே. இது வந்து நேற்று, எஸ்டர்டே. அதுக்கு முன்னாடி நாளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நாளைக்கு என்னது? டுமாரோ. அதுக்கும் அடுத்த நாள் நாளான அன்னைக்குன்னு சொல்கிறோம்ல, அது என்னது? டே ஆஃப்டர் டுமாரோ. புரியுதா? இப்போது என்ன சொல்லியிருக்காங்க? டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படிங்கிறது வெனஸ்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வெனஸ்டே வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே இருந்துச்சுன்னா அப்போ நேற்று என்னவாக இருந்திருக்கலாம்? தேர்ஸ்டேவாக இருந்திருக்கலாம். அப்போ இன்றைக்கி என்ன டே? ஃப்ரைடே. நாளைக்கு சாட்டர்டே. நாளான்னைக்கு சண்டே. ஓகேவா? நம்ம இப்போ அடுத்த டாபிக் மூவ் ஆகிடலாம். இது வந்து டாப்பிக்குன்றது கிடையாது, ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு சம் அந்த மாதிரி நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒருவன் பறவையை வேட்டையாடி விட்டு வருகிறான். ஒருவன் பறவையை வேட்டையாடி விட்டு வருகிறான். ஆஃப்டர் ஹண்டிங் ஏ ஹண்டர் has some birds in his bag. அவன் தன்னுடைய பையில் எவ்வளவு பறவைகள் உள்ளன என்று கூறினான். தன்னுடைய பையில் எவ்வளவு பறவைகள் உள்ளன என்று கூறினான். He told that how many birds he has, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேருமே எழுதிக்கோங்க. அவனுங்கிற வார்த்தை எழுதி தமிழ் எழுதிக்கோங்க. இங்கிலீஷ் வந்து he told போட்டு ஒரு கமா போட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் வந்து ரெண்டுமே இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க. தே ரொம்ப தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தே ஆர் ஆல் ஸ்பேரோஸ். கமெண்ட்டில் வேணால் போடுறேன், எத்தனை பறவை இருக்குது அப்படிங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்கிறான் கொஷினில். தே ஆர் ஆல் ஸ்பேரோஸ். ஃபஸ்ட்டு வந்து தே ஆர் ஆல் ஸ்பேரோஸ் பட் 6 அப்படின்னு முடிக்கிறாரு ஒரு லைன். பட் 6 இந்த லைன் அப்படியே கண்டினியூவாக எழுதிக்கோங்க. தே ஆர் ஆல் ஸ்பேரோஸ் பட் 6. அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன் திரும்பவும் சொல்கிறார், செமிகோலனோட முடிச்சுட்டு. ஆல் பீஜியன்ஸ் பட் 6. திரும்பவும் ஒரு செமிகோலன். and all doves but 6. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒருத்தன் வந்து பறவையை வேட்டையாடிட்டு வரான். அவன் தன் பையில் வந்து எவ்வளோ பறவை இருக்குங்கிறத சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? தே ஆர் ஆல் ஸ்பேரோஸ் பட் 6. தே ஆர் ஆல் பீஜியன்ஸ் பட் 6. தே ஆர் ஆல் டவுஸ் பட் 6. இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். 4 ஆப்ஷன் இருக்குது. மொத்த பறவைகள் எவ்வளோ? ஆப்ஷன் ஏ வந்து 18, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126, ஆப்ஷன் டி 36. இந்த கொஷினுக்கு யாராவது ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் பரிசு இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா. கூகுளெலாம் பார்த்து சொல்லக்கூடாது, சால்வ் பண்ணி மட்டும்தான் சொல்லணும். எனிவான் தெரியுமா? தெரியாதுன்னா நோ சொல்லுங்கள். இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா சால்வ் பண்ணிடுவீங்க, இல்லைன்னா தெரியாது. அதே மாதிரி இன்னொரு கொஷின் எழுதிக்கோங்க இதே கான்செப்டில்.
இதே கான்செப்டில் இன்னொரு கொஷின் சொல்கிறேன், அதையும் எழுதிக்கோங்க. இங்கே போச்சு அந்த கொஷினை காணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது நான் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆல் பட் அப்படின்னா என்னென்னா, இதை தவிர மீதிலாம் இல்லைன்னு அர்த்தம். இதை தவிர அப்படின்னு அர்த்தம். தவிர, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்குறேன், ஒரு ஆடு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடு வந்து வச்சுருக்கோம், ஓகேவா? ஒரு ஆடு மேய்க்கிறவர்கிட்ட குறிப்பிட்ட ஆடு இருக்குது. எவ்வளோன்னா 20 ஆடு இருக்குது. ஒரு ஆடு மேய்க்கிறவர்கிட்ட 20 ஆடு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஆல் பட் 7 டைடு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வேறு கொஷின். அதை வச்சு இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஆல் பட் 7 டைடு, இதுதான் வந்து கொஷின். இப்படி சொல்கிறாரு ஒருத்தர், ஒரு ஆடு மேய்க்கிறவர்கிட்ட 20 ஆடு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஆல் பட் 7 டைடு. கமெண்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படின்னு சொல்கிறாரு, என கூறினால் மீதி இருக்கிற ஆடுகளோட எண்ணிக்கை எத்தனை? இது சிம்பிளாக இருக்குல்ல, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஒரு ஆடு மேய்க்கிறவர்கிட்ட 20 ஆடு இருக்குன்னு சொல்கிறாரு, ஆல் பட் 7 டைடு அப்படின்னு ஒரு லைன் கொடுக்குறாரு. இப்போது மீதி என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? இந்த கண்டென்ட்டை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரியுதோ அதை பொறுத்து அந்த 20 ஆட்லேருந்து மைனஸ் பண்ணி சொல்லுங்கள். 13. பட் ஆனால் இது என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஆல் பட் 7 டைட் அப்படின்னா 7 ஆடுகளை தவிர மீதி எல்லாமே செத்து போச்சுன்னு அர்த்தம். அதுதான் மீனிங். தவிர அப்படிங்கிறது தான் மீனிங். புரியுதா? இது ஒரு பசில் வேர்ட். ஆல் பட் அப்படிங்கிற வார்த்தை வந்து பசில் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது ஒரு புதிர் வார்த்தை. ஆல் பட் அப்படிங்கிறது, ஆல் பட்டுங்கிற வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நம்பரை தவிர மீதி எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். கிளியரா? அப்போது என்ன இந்த இடத்துல வரும், 7 தவிர மீதி எல்லாமே செத்து போச்சு. அப்போ எத்தனை தான் மீதி இருக்குது அப்படின்னா 7 தான் மீதி இருக்குது. புரியுதா இந்த கேள்வி? இவ்வளோதான் கான்செப்டே. இப்போ அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்? எனக்கு வந்து மொத்தமாக எத்தனை இருந்துச்சுன்னு வேணும். அதுதான் அந்த கேள்விக்கான ஆன்சராக நீங்கள் சொல்லணும். மொத்தமாக எத்தனை பேர்ட்ஸ்? ட்ரை பண்ணுங்க. இன் எ செமினார் ஆல், இஃப் ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி 10 ஆட் பண்ணிக்கோங்க. 10 members in a seminar hall, if all participants shake hand with each other, all participants shake hand with each other, then how many shakes would have been made there? இங்கிலீஷில். தமிழில் ஒரு கருத்தரங்கில் பங்கேற்ற 10 நபர்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கைக்குலுக்கி கொண்டால் எத்தனை முறை கைக்குலுக்குகள் அங்கு நடைபெற்றிருக்கும்? இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா n × n+1/2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது 55. எக்ஸாக்டாக கரெக்டு. அடுத்த சம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிற நம்பரில் எழுதிக்கோங்க, கமாலாம் போடக்கூடாது. 1 2 3 4 5 6. அடுத்த கொஷின் இதுதான். 1 2 3 4 5 6 7. அது வந்து 14 15 வரைக்கும் எழுதிக்கோங்க. லைனாக 15 வரைக்கும் எழுதிக்கோங்க. 1லேருந்து 15 வரைக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கிட்டு என்ற எண்ணை 4ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய நம்பர். அது கோடியோ பில்லியனோ ட்ரில்லியனோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் இது ஒரு பெரிய நம்பர். 1லேருந்து 15 வரைக்கும் லைனாக எழுதியிருக்கோமா. இது ஒரு லென்த்தியஸ்ட் நம்பர். இதை 4ஆல் வகுக்கும் போது, புரியுதா, இஸ் டிவைடட் பை 4, தென் த ரிமைண்டர் வில் பி. என்ன ரிமைண்டர் வரும் இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது? சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு ஒரு விஷயம் தெரியணும் உங்களுக்கு, அப்போ தான் இது உங்களால் சால்வ் பண்ண முடியும்.
இப்போ பாருங்கள், அந்த ஆபட் அப்படிங்கிற வரதில் ஒரு சம் இருந்துச்சு இல்லையா, இந்த ஸ்பேரோ டக்கு அந்த கொஷினை பார்த்துக்கோங்க. அந்த கொஷினுக்கு ஆக்சுவலி 9 தான் ஆன்சரு. அதை நான் சால்வ் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறார் அந்த ஹண்டரு, ஆல் ஸ்பேரோஸ் பட் 6. அதே மாதிரி ஆல் ஆக்சுவலி இதே மாதிரி 3 டைம் சொல்கிறார், ஒவ்வொரு பேர்ட் நேம் வச்சு சொல்கிறார். இப்போது நம்ம வந்து ஸ்பேரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒன்று, இன்னொன்று என்ன இருக்குது பேரட்டு, இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா டக்கு. 3 இருக்குது, 3 பேர்ட்ஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் ஸ்பேரோஸ் பட் 6 அப்படின்னா என்னது, மொத்தமாக 6 இருக்குது, புரியுதா? ஆனால் அது அதில் இருக்கிறதுல எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்பேரோஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிற மாதிரி இருக்குது. பட் நம்மளோட புரிதலுக்கு என்ன அப்படின்னா எல்லாத்துல இருந்தும் 6 வந்து மைனஸ், அதாவது 6 வந்து பேரோ கிடையாது, அதாவது அந்த ஸ்பேரோ வந்து கிடையாது, 6 வந்து ஸ்பேரோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க திரும்பவும், ஆல் பட், அதாவது ஆல் பேரட் பட் 6 அப்படின்னா அதே கான்செப்ட் திரும்பவும் சொல்கிறாங்க. டோட்டல் மைனஸ் 6 கரெக்டு தானே? டோட்டலாக 6 இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற எல்லாமே ஸ்பேரோ கிடையாது, பேரட் கிடையாது, டக்கு கிடையாது. இதுதான் வந்து கான்செப்ட், புரியுதா? இப்படி தான் சொல்ல வராங்க. இப்போது எனக்கு என்ன டோட்டல் அப்படிங்கிறது, 3மே சேர்ந்தது எனக்கு வேணும். எவ்வளோ என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இப்போ கண்டுபிடிக்கணும். இதுதான் டோட்டல், எஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் டி, இதுதான் வந்து டோட்டல். இப்படி தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போது இதை சால்வ் பண்ணும்போது இது எத்தனை கிடைக்குது அப்படின்னா, இதை வந்து நம்ம டோட்டல் அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்னா டி மைனஸ் 6ன்னு வச்சுக்கோங்க. டி மைனஸ் 6 டி மைனஸ் 6 டி மைனஸ் 6 இப்படி வச்சுக்கோங்க. இப்போது இந்த எஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் டி அப்படிங்கிறது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஒரு காமனாக ஒரு டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ டி ஈக்குவல் டு, எனக்கு என்ன நம்பர் இங்கே இருக்குது, மொத்தம் எத்தனை டீ இங்கே கொடுத்துருக்காங்க, 3T கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? இதை வந்து நான் டீயை வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இது 3த்தையும் சேர்த்து நான் டீன்னு வச்சுக்கிறேன், டோட்டல் அப்படிங்கிறத ஈக்குவல் டு டோட்டல். அப்போ டி ஈக்குவல் டு 3T மைனஸ் எத்தனை இருக்குது, 3 6 இருக்குது. அப்போ என்னது 18 அப்படின்னு இருக்கும், புரியுதா? 3 6s இருக்குது, அப்போ 3 × 6 18. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டீயை வந்து இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்ன இருக்கும் எனக்கு, மைனஸ் 3T மைனஸ் டி, கரெக்டாக? மைனஸ் 3Tன்னு ஆயிரும், ஏன்னா இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது, ப்ளஸ் டி ஈக்குவல் டு 18 இப்படி இருக்குமா? இப்போ என்ன பண்ணுறேன், மைனஸ் 3Tயில் ஒரு டி போயிடுச்சுன்னா என்ன இருக்கும் எனக்கு, 2Tன்னு இருக்கும். நான் இதை எரேஸ் பண்ணிட்டு எழுதுகிறேன் பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து 3Tயில் போய் மைனஸ் 2T அப்படின்னு இருக்கும். மைனஸ் 2Tயோட வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா 18. இப்போ T ஈக்குவல் டு மைனஸ் T ஈக்குவல் டு 18 டிவைட் பை 2ன்னு போட்டால் 1 2s are 2, 9 2s are 18 அப்படின்னு வரணும், புரியுதா? இந்த சம் வந்து இந்த மாதிரி போகணும். ஸோ இது புரிஞ்சதுன்னா எடுத்துக்கோங்க, புரியலை அப்படின்னா இந்த சம் கேட்டால் 9 ஆன்சர் அப்படிங்கிறத மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க, புரியலைன்னா. நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியிடம் if a doctor gives 5 tablets if a doctor gives 5 tablets to a patient, ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியிடம் 5 மாத்திரைகளை கொடுத்து ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு மாத்திரையை விழுங்கக் கூறினார். If a doctor give 5 tablets to a patient and advises him to take the tablet every 2 hours அந்நோயாளி 9 AM-க்கு முதல் மாத்திரையை எடுத்துக்கொண்டால்
எத்தனை மணிக்கு கடைசி மாத்திரையை உட்கொள்வார்? எத்தனை மணிக்கு கடைசி மாத்திரையை உட்கொள்வார்? patient takes first tablet at 9 am. First tablet at 9 am. At what time he will take last tablet? சொல்லுங்க பாப்பா ஆன்சர். ஒரு வாத்திற்கு முன்னால், அடுத்த கொஸ்டின், ஒரு வாத்திற்கு முன்னால் இரு வாத்துகள் உள்ளன, ஒரு வாத்திற்கு பின்னால் இரு வாத்துகள் உள்ளன. இரு வாத்துகளுக்கும் நடுவில் ஒரு வாத்து உள்ளது. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஒரு வாத்திற்கு முன்னால் இரு வாத்துகள் உள்ளன, ஒரு வாத்திற்கு பின்னால் இரு வாத்துகள் உள்ளன. இரு வாத்துகளுக்கும் நடுவில் ஒரு வாத்து உள்ளது எனில் அங்குள்ள குறைந்தபட்ச வாத்துகளின் எண்ணிக்கை என்ன? இங்கிலீஷில் திரும்ப சொல்கிறேன். வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் டக்ஸ் தட் குட் ஸ்விம் இன் த ஃபார்மேஷன் 2 ducks in front of a ducks, 2 ducks behind a duck, 2 duck in front of a duck ஒன்று, 2 ducks behind a duck ஒன்று, and a duck between 2 ducks. சுகாஷினி வந்து 3 ஆன்சர் சொல்கிறாங்க, மற்றவங்க எல்லாருமே 3. ஓகே சூப்பர், எல்லோரும் கண்டுபிடிங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எஸ்ன்னு சொல்லுங்கள், வேணான்னா நோன்னு சொல்லுங்கள். அடுத்த சம் போயிடலாம். நோ, எல்லாருக்கும் நோவா? ஓகே, அப்போ அடுத்த சம் எழுதிக்கோங்க. அடுத்த சம்மு இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. A family has a man. A family has a man. A family has a man, comma, his wife, comma, there are 3 sons. There are 3 sons. And there are 3 sons and their wives. The family of every son also has 3 sons and 1 daughter. 3 sons and 1 daughter. Full stop. The total number of male members is what? The total number of male member is what? அடுத்து உங்களுக்கு அந்த தமிழில், ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி, 3 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் ஆண்கள் எத்தனை பேர்? அஸ்வினி ஆன்சர் சொல்லிட்டாங்க, சூப்பர், ஆன்சர் கரெக்டு. A family as a man, கிஷோர்கா தமிழில், ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர், அவருடைய மனைவி, 3 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர்? அதான் கேள்வி.
எல்லாருமே போட்டிங்களா? ஒரு கொஷின் எனக்குமே வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த கேள்வி எழுதிக்கோங்க. டோட்டல் மெம்பர்ஸ் கிட்ட மொத்த பேரையும் ஆட் பண்ணிக்கோங்க. விமனை விட்டுருப்பீங்களா எல்லா இடத்துலையும், அந்த விமன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மெம்பர்ஸ் வரும். ட்விஸ்டடாக தான் கேட்பாங்க. இப்படி டோட்டல் மெம்பர்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, ட்விஸ்டடாக தான் கேட்பாங்க. விமன் மட்டும் எவ்வளோ பேர், மென் மட்டும் எவ்வளோ பேர். ஒரு கேள்வி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கழித்தல் கணக்கு இருக்குது, ஓகேவா? MOR இது வந்து ஒரு கழித்தல் கணக்கு, ஓகேவா? இப்போ நான் கமெண்ட்டில் போடுறேன், அது பாருங்கள். இது ஒரு கழித்தல் கணக்கு, MORE. ஆக்சுவலி இது என்னென்னா மோருங்கிற ஒரு வார்த்தை. இப்போ இதுக்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துட்றேன், அப்புறமா நான் என்னங்கிறத சொல்கிறேன். 8640 ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் 6420, தேர்ட் ஆப்ஷன் 7531, ஃபோர்த் ஆப்ஷன் 9753. கமெண்ட்டில் போடுறேன் 9753. இதுதான் வந்து 4 ஆப்ஷன். இப்போது இந்த 4 ஆப்ஷனை வச்சு இந்த மோருங்கிற வார்த்தைக்கு பொருந்தாதது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இன்னொன்று, இந்த மோர் இது வந்து கொஷினை நான் இன்னும் ஒன்று டைப் பண்ணிடுறேன், கொஷினை தெளிவாக பார்த்துக்கோங்க. கொஷினுக்கு வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். இதுதான் கொஷின், கீழே இருக்க பாருங்கள் லாஸ்ட்டாக, அதுதான் கொஷின் கமெண்ட்டில். இப்போது இந்த 4 ஆப்ஷனில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் பொருந்தாதது எது, அதான் கேள்வி. இதை மைனஸ் பண்ணால் MORORE, இதை மைனஸ் பண்ணால் 222 வரணும். இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று 222 வராது. அது எப்படி மைனஸ் பண்ணலாம்? இந்த வார்த்தை மோருங்கிற வார்த்தையை எப்படி பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் அந்த நம்பர்ஸை பிரித்து ட்ரை பண்ணணும். டக்குன்னு யோசிச்சா அப்படி தான் யோசிக்க முடியும். அப்படி யோசிச்சிங்கன்னா என்ன பண்ணலாங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இப்போது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற 4 ஆப்ஷனை நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மோர் அப்படிங்கிறத வச்சு நம்ம செக் பண்ணோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு MOR, மோருங்கிற வார்த்தை, இதை வச்சு அவங்க எப்படி எழுதியிருக்காங்க? MOR, திரும்பவும் இந்த லாஸ்ட் 2 நம்பரை எழுதியிருக்காங்க ORE, அதை வந்து கடைசியாக போட்டிருக்காங்க. இப்படி எழுதுனா 222 வரணுமா? இதுதான் வந்து கேள்வி. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? 8640 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் நம்பரை எழுதாமல் அடுத்த 2 நம்பர் 64ன்னு அது எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி எழுதிட்டு 0வை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணுறேன். 4 - 0 4, அப்படியே தான் வரும், கரெக்டாக? அதுக்கு அடுத்து 6 - 4னா 2, 8 - 6னா 2. செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது எனக்கு? இது வந்து ராங்காக வருது, எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஆன்சராக இருக்கணும். சரி, ரெண்டாவது வார்த்தை 64, ரெண்டாவது நம்பர் 6420ன்னு இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷனு 642420ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை மைனஸ் பண்ணால் 222, இது வந்து கரெக்டு தான். அப்போ இது பிரச்சனை கிடையாது. அடுத்தது அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் நம்பர் 3, ஆப்ஷன் நம்பர் 3 என்னது? 7531, 7531. இதை மைனஸ் பண்ணால் 3ல் 1 போச்சுன்னா 2, 5ல் 3 போனால் 2, 7ல் 5 போனால் 2. இதுவும் ஆன்சர் கரெக்டாக தான் வருது. அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன். அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தான் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் லாஸ்ட்டையும் செக் பண்ணிடலாம். 9753, 97553. 5ல் 3 போனால் 2, 7ல் 5 போனால் 2, 9ல் 7 போனால் 2. அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. எது தான் ராங் அப்படின்னா
ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ராங். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 1. ஏன்னா அதுதான் வந்து 222 வருது, வராமல் இருக்குது. மீதி 3மே 222 வருது. கரெக்டாக? இப்போ எல்லாருக்கும் புரியுது இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு? டவுட் இருக்கா? கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்த டாபிக் என்னென்னா ரேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாப்பிக்கை பார்ப்போம். ரேங்கிங்னு போட்டுக்கோங்க. அதாவது தரம் சார்ந்த கணக்குகள். டைட்டில்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா வேணால் போட்டுக்கோங்க. ஒரு கொஷினில் இதுக்கு வந்து ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அந்த 3 ஃபார்முலா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் மெம்பர்ஸை பற்றி கேட்பாங்க. டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ பேருன்னு கேட்பாங்க. டோட்டல் மெம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டோட்டல் மெம்பர்ஸ் ஈக்குவல் டு மொத்த நபர்களின் எண்ணிக்கை. மொத்த நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு கொஷினில் வந்து மொத்த நபர்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, லெஃப்ட்டு ஆர் டாப்பு, புரியுதா? ப்ளஸ் லெஃப்ட் ஆர் டாப். எது கொஷினில் எப்படின்னா லெஃப்ட்டுன்னு சொன்னாலும் இந்த சைடு போடணும், டாப்புன்னு சொன்னாலும் போடணும். ஒவ்வொரு கொஷினில் லெஃப்ட்டு டாப்புன்னு மாறி இருக்கும். அதனால் சொல்கிறேன். லெஃப்ட்டு ஆர் டாப்பு ப்ளஸ் ரைட்டு ஆர் லோ. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க, நல்லா தெளிவாக எழுதிக்கோங்க. இது வந்து லெஃப்ட்டு, இது லோ. ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு -1, இதுதான் ஃபார்முலா. -1, புரியுதா? லெஃப்ட்டு ஆர். இப்போ ஒரு கொஷினில் எப்படி கேட்கலான்னா, ஒரு லைன் இருக்குது. அந்த லைனில் ராணி அப்படிங்கிறவங்க 5வது பிளேஸில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? ராணிங்கிறவங்க லெஃப்ட் சைட்லேருந்து 5வது பிளேஸில் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து 22வது பிளேஸில் உட்காந்துருக்காங்க. அப்படின்னா அந்த மொத்தமாக அந்த லைனில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதா? டோட்டல் மெம்பர்ஸ் இதுதான். மொத்தமாக எத்தனை பேருன்னு கேட்டாங்கன்னா லெஃப்ட் சைடு ப்ளஸ் ரைட் சைடு -1, இதுதான் ஃபார்முலா. இதுவே இன்னொரு மெத்தடில் எப்படி கேட்கலாம், டாப் ப்ளஸ் லோயர் -1. ஸோ எப்படி வேணால் கேட்கலாம். புரியுதா? இந்த ஃபார்முலா இப்படி. அடுத்த ரெண்டாவது ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்து ஏதாவது ஒரு சைடில் இருந்து என்ன இடத்துல இருப்பார் அப்படின்னு கேட்கலாம். என்ன பொசிஷன்? ஒரு நபர் ஏதாவது ஒரு சைடில் இருந்து என்ன லெவலில் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிங்கிள் பர்சனை கேட்டால் ஒரு தனிநபரை கேட்டாங்கன்னா டோட்டல் ஓகேவா? டோட்டல் மைனஸ், இல்லைனா மொத்தமாக நான் அப்படியே கீழே எழுதுகிறேன் பாருங்கள். சிங்கிள் பர்சன் ஒரு சைட்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா, சிங்கிள் பர்சன் சிங்கிள் சைடில் கொஷினாக கேட்கும்போது டோட்டல் மைனஸ் அனதர் சைடு. சிங்கிள் சைடுன்னும் போது இது சிங்கிள் பர்சன் சிங்கிள் சைடு, டோட்டல் மைனஸ் அனதர் பர்சன். அடுத்தது +1. இது ரெண்டாவது ஃபார்முலா. அதாவது ஒரு நபர் ஏதாவது ஒரு புறம்ல இருந்து அவங்களோட தரம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்த ஃபார்முலா ரெண்டு பேருக்கு சென்டரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால், 2 மெம்பர்ஸ்க்கு சென்டரில் எவ்வளோ பேர், 2 நபர்களுக்கு இடைப்பட்ட நபர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா டோட்டல் மைனஸ் லெஃப்ட் ஆர் டாப் ப்ளஸ் ரைட் ஆர் லோ. இதுதான் ஃபார்முலா. இது வந்து மூணாவது ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலா வச்சுக்கிட்டு
நம்ம இப்போ வந்து ஒரு 3 டைப் ஆஃப் சம்மை வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து கொஷினில் டைரெக்டாக வந்து இந்த மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. இவங்க வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, பார்த்தாலே புரிஞ்சிடும். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு சம் நான் கொடுக்குறேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை வந்து வேறு டைப்லையும் கேட்கலாம். நீங்கள் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்பர்ஸே கொடுத்துருவாங்க. ஒரு 10 நம்பர் லைனாக கொடுத்துட்டு அதில் வந்து 9க்கு அப்புறம் 6ஐ முதன்மையாக கொண்டு இந்த மாதிரி வித்தியாசமாக கேள்வியெலாம் இருக்குது. பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சில சம் பார்த்துடலாம். பார்க்கலாமா? ஃபார்முலாவும் எல்லாரும் கரெக்டாக எழுதிட்டீங்க எல்லாரும் ஃபார்முலாவில்? செகண்ட் ஃபார்முலாவா? செகண்ட் ஃபார்முலா என்னன்னா, ஏதாவது ஒரு சைட்லேருந்து ஒரு பர்சனுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஈக்குவல் டு டோட்டல் மெம்பர்ஸ் மைனஸ் அனதர் சைடு ப்ளஸ் 1. அவ்வளோதான். ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் +1. புரிஞ்சிச்சா? எல்லாருக்கும் ஃபார்முலா கிளியரா? ஃபார்முலாவில் யாருக்காவது டவுட் இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள். மற்றவங்களாம் ஃபார்முலா எல்லாருக்கும் ஓகேவா? ஒரு சம் பார்க்கலாமா? சரி, ஓகே, எழுதிக்கோங்க. In a class among the passed students, in a class among the passed students in half-yearly exam, in a class among the passed students in half-yearly exam, Vijay ranks 14th from the top. Vijay ranks 14th from the top and 30th from bottom. அதோட இருங்க. ஒரு வகுப்பில் அரையாண்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுள் விஜய் மேலிருந்து 14வது இடத்திலும் கீழிருந்து 30வது இடத்திலும் உள்ளார். In that exam, இங்கிலீஷில் கண்டினியூ பண்ணுங்க. In that exam 15 students got failed. ஒரு டேட்டா எக்ஸ்ட்ரா இருக்குது, பட் கண்டுபிடிங்க, பரவாயில்ல. 15 students got failed. How many students wrote the examination? தமிழில் கண்டினியூ பண்ணுங்க. அத்தேர்வில் 15 மாணவர்கள் தோல்வியுற்றனர் எனில் எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள்? மொத்தமாக எத்தனை பேர் வந்து எக்ஸாம் எழுதினாங்கன்னு கேட்குறாங்க. தோல்வியுற்றனர் அது நமக்கு இங்கே தேவையில்லை, கன்ஃபியூஸ் பண்ண நமக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எத்தனை பேர்? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுமோ அந்த ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா 43 ஆன்சர் கிடைக்கும். பட் அடுத்து என்ன பண்ணணும்? கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? வின் பண்ணவங்களில் தான் வந்து 14th பிளேஸ்லையும் 13th பிளேஸ்லேயும் இருக்காங்க. அதாவது டாப்லேருந்து 14th பாட்டம்லேருந்து 30th பிளேஸ்லையும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வின் பண்ணவங்களை வச்சு கண்டுபிடிக்கும் போது 43 பேருன்னு நம்ம சொல்லிட்டோம். பட் டோட்டல் வேணும்னா வின் பண்ணவங்களும் இருக்கணும், லாஸ் பண்ணவங்களும் இருக்கணும். அப்போ லாஸ் பண்ணவங்க 15, அதை கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் கூட அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ புரியுதா? நமக்கு கேள்வி வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா செகண்ட் ஹாஃப், அது ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். புரியுதா? அந்த வார்த்தையை நோட் பண்ணும். வெற்றி பெற்றவர்களுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கு. அமாங் த பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ்
பாஸ்டு ஸ்டூடெண்ட்டை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்த பேரும் என்னென்னா ஃபெயிலானவங்கள நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் மொத்த பேரையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அடுத்த கொஷின் நம்பர் 2 போயிடலாமா? யாருக்காவது டவுட் இருக்கா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லை போயிடலாமா? அடுத்த கொஷின் மூவ் ஆகவா? மூவ் ஆகலாம்னா எஸ்ன்னு போடுங்க எல்லாருமே. எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்கிறீங்களா கிஷோர்? ஓகே, சரி, ஓகே, நான் ஒரு தடவை இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா லெஃப்ட் ஆர் டாப்பு ப்ளஸ் ரைட் ஆர் லோ -1, அவ்வளோதான். புரியுதா? அதை வச்சு பார்க்கும்போது டாப்பில் இருந்து எவ்வளோ 14 ப்ளஸ் லோவிலேருந்து 30 -1, இதுதான் நமக்கு வந்து ஃபார்முலா. ஸோ இதில் யாருக்கும் டவுட் இருக்காது. மொத்தமாக எவ்வளோ 30 + 14 வந்து 44 -1, இப்போ வந்து 43 கிடச்சிருக்கு. இது யாரோடது? பாஸ் ஆனவங்க, ஆஃப்-இயர்லி எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களோட மொத்த நம்பர் வந்து 43. பட் ஆனால் கொஷினில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபெயில் ஆனவங்க ஒரு 15 பேர் இருக்காங்களாம். அப்போது எக்ஸாம் எழுதினவங்க யார்? பாஸ் ஆனவங்களும் இருப்பாங்க, ஃபெயில் ஆனவங்களும் இருப்பாங்க. அப்போ அந்த 15 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர்? 40 + 10 50 + 8 வந்து 58. இவ்வளோ தான். இப்போ புரிஞ்சதா எல்லாருக்கும்? அடுத்த கொஷின், 40 பேர் கொண்ட வகுப்பில் ரவி சுந்தரை விட 40 பேர் கொண்ட வகுப்பில் ரவி சுந்தரை விட 7 இடங்கள் முன்னதாக உள்ளார். 40 பேர் கொண்ட வகுப்பில் ரவி 7 இடங்கள் சுந்தரை விட 40 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் ரவி என்பவர் சுந்தரை விட 7 இடங்கள், அதாவது இது 7 ரேங்க்குக்கு வந்து முன்னாடியே இருக்கார், முன்னதாக உள்ளார். கடைசியிலிருந்து 17வது இடத்தில் சுந்தர் இருந்தால், கடைசியிலிருந்து 17வது இடத்தில் சுந்தர் இருந்தால் முதலில் இருந்து ரவி எத்தனையாவது இடத்தில் இருப்பார்? அதுதான் கேள்வி. கொஷின் நம்பர் எத்தனை பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? நம்ம சால்வ் பண்ணுங்கள் எல்லாரும். இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோடை வரைஞ்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா லைனாக 40 பேரோட ரேங்க்கை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுந்தரை விட என்ன சொல்கிறாங்க, ரவி வந்து 7 பிளேஸ் முன்னாடியே இருக்காங்க. ஓகேவா? 7 பிளேஸ் சுந்தரை விட ரவி முன்னாடியே இருக்காங்க. கடைசியிலேருந்து 17வது இடத்துல சுந்தர் இருக்கார். சுந்தர் வந்து கடைசியிலேருந்து 17வது இடம், நான் மொத்தமாக 40 பேர், கடைசியிலேருந்து 17வது இடத்துல சுந்தர் இருக்கார் அப்படின்னா சுந்தரை விட 7 பிளேஸ் முன்னாடி இருக்கார் இவர். அப்போ 17க்கு முன்னாடி 7 பிளேஸில் எந்த நம்பர் இருக்குமோ அதுதான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்கும். கரெக்டாக பாருங்கள், 7 ரேங்க் முன்னாடியே இருக்கார். கடைசியிலேருந்து 17னா அப்போ முன்னாடியிலேருந்து பாருங்கள். புரியுதா? சுந்தர் வந்து 17வது ரேங்க்கு. அப்போ இவர் எந்த நியர்பை வந்துட்டீங்க, ஆனால் எக்ஸாக்டாக கரெக்ட் இல்லையே. ஆட் பண்ணுறதுலையே தப்பு பண்ணுறீங்க. ஒரு கோடை வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். லாஸ்ட்லேருந்து 40 பேர்
இவர் 17வது ரேங்க் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 17வது ரேங்க்கில் இருக்காருன்னா இவர் அவரோட 7 வந்து முன்னாடி இருக்கார். 17, 18, 19, 20 அப்படி போச்சுன்னா எத்தனாவது ரேங்க்கு? 24, 24th ரேங்க். ஓகேவா? இந்த மாதிரியும் கேட்கலாம். சில கேள்விகளை நம்ம வந்து வேறு வழியே கிடையாது, இந்த மாதிரி கையில் தான் போட்டாகணும், ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அந்த நம்ம சொன்ன ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, அதாவது கொஷின் கேட்கும்போதே டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் அந்த மாதிரி கொஷின்லேயே கேட்பாங்க. புரியுதா? டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர், 2 பேருக்குள்ள 2 பேருக்கு நடுவில் எவ்வளோ பேர், ஒருத்தர் இவ்வளோனா இன்னொருத்தருக்குள்ளே வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா அந்த 3 ஃபார்முலாஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது, கோடு போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அதுக்கடுத்து இதில் வேறு என்ன டைப்லாம் பார்க்கலாம். இது அவ்வளோதான். இந்த 3 ஃபார்முலா மெத்தடில் வேறு இவ்வளோ தான் வரும். வேறு நிறைய சம் சொல்லலாம், பட் போதும் இதுவே. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? இன்றைக்கி முடிஞ்சது அவ்வளோதான்.